பயிற்சியில இருந்து இன்னைக்கு நம்ம ஒரு புதுசா ஒரு சம் பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு தேர்வில் தேர்ச்சி பெற 33% மதிப்பெண்கள் தேவை. ஓகேவா? சோ ஒரு மாணவன் என்ன பண்றான் அப்படின்னா 210 மார்க் தான் எடுத்திருக்கான். எவ்வளவு மார்க் வித்தியாசத்துல ஃபெயிலா போயிடுறான்னா 21 மார்க் வித்தியாசத்துல அவன் ஃபெயிலா போயிட்டான். அப்படின்னா அந்த எக்ஸாம்ல எனக்கு மொத்தமா எவ்வளவு மார்க்குக்கு எக்ஸாம் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? இப்போ லாஜிக்கா யோசிங்க. 33% பொறுத்த வரைக்கும் அப்போ 33% எடுத்தா பாஸ். சரியா? அப்போ 100% என்னன்னா கேக்குறாங்க. 100% ஆஃப் தி மார்க் தானே, 100% தான் என்னன்னு கேக்குறாங்க. இந்த 33%ன்றத நம்ம எதுக்கு ஈக்குவல் பண்ணலாம்னா 210 இருந்த 10 எடுத்து அவன் ஃபெயிலா போயிடுறான். ஓகேவா? அப்போ எவ்வளவு மார்க் இருந்தா அவன் பாஸ் ஆயிருப்பான்? 21 மார்க் இருந்தா பாஸ் ஆயிருப்பான். அப்போ பாஸ் மார்க் எனக்கு என்ன வரும்? 231. கரெக்ட் தானே? இது பாஸ் பர்சன்டேஜ், இது பாஸ் மார்க். அப்போ இது ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ண போறேன். 231. சோ இது இப்ப இந்த பர்சன்டேஜ்லாம் கன்சிடர் பண்ணிக்காதீங்க. எப்பவுமே இருக்கும்போது பர்சன்டேஜ் ஒரு சைடு, வேல்யூஸ் ஒரு சைடு. சரியா? அப்ப 33 தான் எனக்கு 231 அப்படினா 100ன்றது எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். சோ போடும்போது இங்க 11 அப்படினு வரும். சோ இங்க என்ன வரும் அப்படினா 77 அப்படி வரும். சோ அகைன் இத நான் கேன்சல் பண்ணனா 7. இங்க 7 இருக்கு, இங்க 100 இருக்கு. சோ இது ரெண்டையும் கிராஸா தான் மல்டிப்ளை பண்ணனும். அப்ப இங்க பண்ணும்போது 700 அப்படி இருக்கும். அப்ப இந்த எக்ஸாம்ல மொத்தமா 700 மார்க்குக்கு நடத்தி இருப்பாங்க. Thank you.